கிருபை நமக்கு போதுமானதாக இருந்தது. இந்த தேவனை நாம் ஸ்தோத்திரிப்போம். பலவிதமான வியாதிகளிலே, கஷ்டங்களிலே, போராட்டங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நமக்கு தேவன் விதமான ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த தேவனை நாம் ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. நீ நல்லவர் ஐயா. நீ வல்லமை உள்ளவர் ஆண்டவரே. நீ ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவர் ஐயா. நீ அதிசயங்களின் தேவன் ஐயா. நீர் அற்புதங்களின் தேவன் ஆண்டவரே. மகிமை மாட்சிமை நிறைந்தவர் ஐயா. உடைய கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். நீ இரக்கத்திற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய தயவுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். நீ காருண்யத்திற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஐயா, அந்த நல்ல கால வேளையில நீர் எங்கள் மத்தியில கலந்து வருவீராக ஐயா. உடைய பிரசன்னத்தினால நீர் எங்களை நிரப்பும்படியாய் செபிக்கிறோம். எங்கே 2 அல்லது 3 பேர் என்னுடைய நாமத்தினால கூடி வருகிறார்களோ அவர் மத்தியிலே நான் கடந்து வருவேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. ஐயா, அந்த கால வேளையில் எங்கள் மத்தியிலே நீர் கடந்து வந்து உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறேன். நாமத்தை பொறுப்பாக எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே. இந்த கால வேளையிலே நீர் கடந்து வருவீராக. தூயாதி தூயவரையா, அந்த உலகத்தில் உண்மை போல பசுத்தவர்கள் யாரும் இல்லையா. எங்களையும் கூட உங்களுடைய வசந்தத்திற்கு ஆண்டவரே பங்குள்ளவர்களாய் நீர் மாற்றுவீராக. தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறு என்ன வேண்டும்? உயிருள்ள வரையில் புகழ் பாட வேண்டும் என்று சொல்லி அவரை பாடுமைப்படுத்தும். வந்தால் என் தாகம் எல்லாம் தீர்மையா என்று சொல்லி அவரை நாம் கொஞ்ச நேரம் நாம் துதிக்கலாம். எல்லா ஸ்தோத்திரங்களை தேவன் செய்த நன்மைகள் எல்லாம் நினைத்து கொஞ்ச நேரம் அவருடைய நாமங்களை சொல்லி அவரை துதிக்கலாம். அவர் செய்ததான நன்மைகளை நினைத்து தேவனை நாம் துதிப்போம். அந்த தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. ஓ ரபாலா துரிதுரிக்காரா பாலபானமா ஓ ரிதுரிக்காரா பாலபாலா துரிது
நீர் என் தேவனா, நீ என்னில் கலக்கம் இல்லை, நீ என்னில் கலக்கம் இல்லை, நீ எல்லாமே பார்த்துக் கொள்வீர் என்று சொல்லி அவரை பாடி நாம் பயன்படுத்துகிறோம். எல்லாரும் ஒரு ஒரு நினைவோடு கூட ஒரு நன்றி அறிதலோடு கூட நாம் பாடி அவரை பயன்படுத்துகிறோம். சங்கீதம் 41வது அதிகாரம் காலேஜ் சிவா அவர்கள் வந்து அவர் ஒரு வசனமாக நாம் ஒரு வசனமாக மாறி மாறி நாம் வாசிப்போம். சங்கீத பாடம் 41ஆம் அதிகாரம் 1-13 வசனங்கள். கடைசியா வாசனோடு ரகசியங்கள் வாசிப்போம். ராகத்தலவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீது சங்கீதம். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். படுக்கையின் மேல் வேலையாய் கிடைக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வேலையிலே அவன் படுக்கை முழுவதும் மாற்றி போடுவேன். அவன் எப்போது சாவான், அவன் பேர் எப்போது அறியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாக சொல்கிறார்கள். என் பரிஞ்சர் எல்லோரும் என் மேல் ஏகமாய் முழுமுழுத்து எனக்கு விரோதமாயிருந்து என் மேல் எனக்கு பொல்லாங்க நினைத்து என் தான சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பத்தை புசித்தவும் ஆகிய மனுஷனும் என் மேல் தன் புதிங்காலை தூக்கினான். என் சத்துரு என் மேல் ஜெயம் கொள்ளாதினால் நீர் என் மேல் பிரியமா இருக்கிறீர் என்று அறிவேன். அவருக்கு வந்து இந்த மார்ச் மாசத்துல இருந்து எவ்வளவோ பிரச்சனைங்க. ஒரு வாட்டி ஒரு குக்கர் வெடிச்சு அதுல இருந்து ஆண்டவர் அவளை தப்பிக்க செஞ்சாரு. அப்புறம் பெட்டுல படுத்துட்டு இருக்கும்போது பெட்டு எரிஞ்சு அந்த பாதி பெட்ஷீட் அவ போத்திட்டு இருந்த பாதி பெட்ஷீட்டே எரிஞ்சு போச்சு. அதுலயும் ஆண்டவர் அவருக்கு எந்த ஒரு காயமும் இல்லாம ஆண்டவர் காப்பாத்துறாரு. அதே போல எவ்வளவோ பிரச்சனைங்க இருந்தாலும் ஆண்டவர் வந்து யாருக்கிட்டையும் போய் எதுக்கும் நிற்காதபடி ஆண்டவர் எங்களை வந்து பாதுகாத்துட்டு வந்தாரு. அதுக்காக நான் ஆண்டவரை பண்ணிடுறேன். அடுத்த இருக்கிற சர்வீஸ்ல யார் வராங்களோ அவங்களுக்கு அடுத்த சர்வீஸ் கொடுத்துருவோம். எல்லாரும் நேராக நம் கைகளை உயர்த்தி நம்முடைய குடும்பத்துல ஒரு பிறந்தா நம்ம எப்படி ஒரு மகிழ்ச்சி இருக்குமோ அந்த மகிழ்ச்சியோடு மகளை ஆசீர்வதி 24 வருடங்களை முடிக்க கர்த்தர் உதவி செய்தார். 25வது வருடம் மகளுடைய வாழ்க்கையில ஒரு பெருத்த ஆசீர்வதிக்கப்பட்ட வருடமா இருக்கும். சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்களுக்கும் துக்கத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் என்னை மகிழ்ச்சியாக்கும் என்று தாவீது சொன்ன சங்கீதக்காரர் சொன்னது போல இந்த மகளை அப்படியா இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. அந்த புதிய வருடம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வருடமாய் ஆவிக்குரிய காரியங்களும் சரீரத்திலும் ஐயா
உயர்வு அந்த வேலையிலும் எல்லாவற்றும் ஒரு உயர்வை கட்டிடுகிற வருடமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் பிளஸ் பண்ணுகிறேன். இந்த ஆசீர்வாதம் அப்படியே தங்கட்டம் கர்த்தாவே. ஐயா, குடும்பத்திற்கும் ஆண்டவரே, சமுதாயத்திற்கு இந்த மகள் ஐயா ஒரு சாட்சியுள்ள மகளாய் நிறுத்தும்படியாய் செபிக்கிறேன் ஐயா. இந்த வருடத்துல நல்ல திருமண காரியங்களோட ஐயா நீர் ஏற்படுத்தி கொடுக்கும்படியாய் செபிக்கிறேன் ஐயா. மகளுக்கு ஏற்றபடி நீர் தார். நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி ஐயா. இன்னுமா இந்த நாளில் ஆண்டவரே பிறந்த நாளை காண்கிற சகோதரி ரேச்சலுக்காக நாங்கள் நினைக்கிறோம். சரீரத்துல, ஆவிக்குரிய வாழ்க்கையில, சமுதாயத்துல எல்லாவற்றிலும் நாம் மகிமைக்காய் வாழ கர்த்தரின் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறேன் ஆண்டவரே. நீர் அப்படி செய்கிறதற்காக இந்த வருட வாக்குதத்தின்படி கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற வார்த்தையின்படி மகள் என்னென்ன காரியங்களை எதிர்பார்த்திருக்கிறார் எல்லாவற்றையும் செய்து நீர் முடிக்கிறதற்காக நன்றி. அதோடு கூட அந்த ஒரே மகன் ஜோஸ்வாவுக்காக செபிக்கிறோம். புதிய ஒரு பிறந்த தினம் அவர்கள் 15ஆம் தேதி மகனே இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வாதம் அப்படியே தங்கட்டும். இயேசுவான எப்படி தேவ கிருபை மனுஷ தயவில் அதிகமாக விருத்தி அடைந்தாரோ அதே போல மகன் விருத்தி அடையட்டும். தமிழ் மகனுக்காக செபிக்கிறோம். அந்த மகனையா அந்த வருடம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வருடமா இருக்கட்டும். நம்ம அப்படியே எழுந்து நின்று காணிக்கைக்காய் ஒரு பாடலை நாம் பாடுவோம். டெய்லி ஒரு காணிக்கை பாடல் பாடுவாங்க. அதன் பிறகு நாம் தேவ செய்திக்குள்ளாய் நாம் கடந்து போவோம். ஒவ்வொருவரா வந்து போவோம். இன்னும் ஒரு முறை மன்னிக்க வேண்டும் தேவா என்று பலமுறை விட்டுவிட்ட இயேசு ராசா. இன்னும் ஒரு முறை மன்னிக்க வேண்டும் தேவா என்று பலமுறை விட்டுவிட்ட இயேசு ராசா. ஒத்தையில போகையில கூட வந்தவர் நீதான், தட்டு தடுமாறையில தாங்கி பிடிச்சவர் நீதான். ஒத்தையில போகையில கூட வந்தவர் நீதான், தட்டு தடுமாறையில தாங்கி பிடித்த தேவனுடைய செய்திக்கு நேராக கடந்து போகலாம். தேவ அவங்க நாலு தேவ செய்தி பகிர்ந்து கொள்வாங்க. எல்லாரும் கைகளை தட்டி நாம் வரவேற்போம். எல்லாரும் ஒரு தேவ சிந்தையோடு ஒரு ஆயத்தத்தோடு இருப்போம். ஆண்டவர் முன்னேற்றம். குருசினில் தொங்கி குருதியும் வழிய கொள்கதா மலைதனிலே நம் குரு இயேசு சுவாமி கொடுந்துயர் பாரில் கொல்லா கண் கொண்டு நம் குரு இயேசு சுவாமி கொடுந்துயர் பாரில் கொல்லா
அதிகமாக நேசிக்கிற பரிசுத்த பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆசிரியப்பட்ட வேலைக்காய் ஸ்தோத்திரம். ஒரு விஷயங்கள் அக்கிரம பாவங்களை எல்லாம் கழுவி சுத்திகரித்து பரிசுத்தமான நீதிவானை மாற்றுவதற்காய் ஸ்தோத்திரம். அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிற புத்திர சுய தாவை தந்ததுக்காய் ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்த ஆராதனை கர்த்தாவே என்னை தாழ்த்துகிற என்னுடைய வார்த்தை வெளிப்படுத்தும். ஆண்டவர்கள் ஆராதிக்கும் துதிக்கும் பிரசனம் இருந்தது. இந்த வார்த்தை கேட்கும்போது பிரசனம் இருக்கட்டும். அதுபடி ஜீவிக்க நீ உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவினுமாய் ஜெபத்தை எடுக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. முடிக்க வேண்டிய நேரத்துல ஆரம்பிக்கிறோம். ஆக்சுவலா 8:30 மணிக்கு முடிக்கணும். முடிக்க வேண்டிய நேரத்துல ஆரம்பிக்கிறோம். தேவன் தாமே இந்த வாய்ப்பை கொடுத்து கர்த்தருக்கு நன்றி தெரிவிக்கிறேன். நம்முடைய போதகரையும் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இந்த தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி பிலிப்பியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம். பிலிப்பியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11, 12. அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். இங்கே வேதம் தெளிவாக சொல்லுவது, நான் எதை பிடிக்க வேண்டும் என்று குப்பையாக எண்ணுகிறேன். இதுல 3 காலங்களை நான் விலக்கி சொல்ல நேரம் இல்லை. ஏன் அப்படின்னா அடுத்த சர்வீஸ் நம்ம போக வேண்டியது அவசியமா இருக்குது. இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் 3 காலங்களை குறித்து நம்ம இடத்துல பேசுகிறத நம்ம பார்க்க முடியும். அதுல முதலாவது பாத்தீங்கன்னா, அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். இது கடந்த காலம், இறந்த காலம். குப்பையுமாக எண்ணுகிறேன், அது நிகழ்காலம். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தெரிந்தவேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் எதற்காக பிடிக்கப்பட்டோ அதை நோக்கி ஆசையோடு தொடருகிறேன். இது வருங்காலத்தை குறிக்கிறது. நாம் கடந்த காலம், நிகழ்காலம் அல்லது வருங்காலம், இது 3 நம்ம சொல்ல முடியும். இதை இன்னொரு வகையில சொன்னோம் அப்படின்னா, நேற்று, இன்று, நாளை அப்படின்னு சொல்லலாம். இப்ப இந்த உலகம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேற்று குறிச்சு கவலைப்படாத, அது நமக்கு போயிடுச்சு, அதை விட்டு கவலை இல்ல. வருங்காலம் நம்ம என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது, நம்ம செத்தா கூட எங்க போகணும்னு தெரியாது. ஆனால் இன்று இருக்கிறனால ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணு, இருக்கிற பாவத்தை ஒண்ணு கூட கூடாத, நீ என்னென்ன செய்யணுமோ ஆசைப்பட்டது செய் அப்படின்னு சொல்லுது. ஆனா வேதம் இன்று என்ன சொல்லுது நாம் பார்க்க போகிறோம். நாம கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் அப்படின்னு சொல்றது புரியுற மாதிரி நேற்று, இன்று, நாளை என்ற இந்த தலைப்பின் கீழே நான் பேச விரும்புகிறேன். தேவனுடைய மனுஷன் டாக்டர் பிரகாஷ் ஏசரியான் என்கிறவர் 1970 இந்த படம் ரொம்ப ஃபேமஸா ஓடி இருந்துச்சு. அது ஒரு எம்ஜிஆர் படம். அந்த நாட்கள் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஒரு நற்செய்தி நூலை வெளியிட்டார். பிரகாஷ் ஏசரியான் ஒரு நற்செய்தி நூலை ஏற்படுத்தினார்னா, இதே தலைப்பின் கீழே நேற்று, இன்று, நாளை என்ற ஒரு நற்செய்தி நூலை ஏற்படுத்தினார். அந்த நூல்ல என்ன சொன்னார் அப்படின்னா, நேற்று நீ செய்த பாவம் இன்று உனக்கு சாபமாகி நாளை உன் வருங்காலத்தை சூன்யமாக்கிவிடும். ஒருவேளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நேற்று நீ செய்த பாவத்தை இன்று உன் வாழ்க்கையில அறிக்கை செய்து அதை நினைவில் கொண்டு நீ உன் எதிர்காலத்தையே மாற்ற முடியும் என்பதாக அவர் அந்த புஸ்தகத்தில் எழுதியிருந்தார். அந்த தலைப்பின் தான் நான் இன்னைக்கு ஆசைப்படுறேன். நேற்று, இன்று, நாளை. அப்போஸ்தலனாகிய பவுல் அதெல்லாம் சொல்றாரு, நான் எல்லாத்தையும் குப்பையில் விட்டு நஷ்டம் என்று எண்ணுகிறேன், நான் ஆசையாய் நோக்கி தொடர்கிறேன். கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம், இந்த தலைப்பின் கீழ் நம்ம பார்க்கிறோம். ஆனா உலகம் நமக்கு வேறு விதமாக கூட்டுகிறது. என்னன்னா, கடந்த காலத்துக்கு கவலை கிடையாது, எப்படி சாலியா மறந்துடு, அதை பத்தி தேவையில்லை, போயிடுச்சா விட்டுரு. நாளைக்கு என்ன நம்ம எங்க இருக்க போறோம் தெரியாது, இன்னைக்கு எல்லாத்தையும் அனுபவி. ஆனா வேதம் நமக்கு சில கட்டுப்பாடுகளை சொல்ல விரும்புகிறது. ஆனா நாம் அதை சரியா புரிந்துகிறதுல நம்ம இந்த உலகத்தின் போக்குலையும் ஓட்டப்ப இங்கே சர்ச்சைக்கு வரும்போது வேற எண்ணங்களை யோசிக்கிறோம். ஆனால் சர்ச்சை விட்டு தாண்டின பிறகு நாம் இந்த உலகத்தோடு பற்றி இருக்கிறோம். இந்த உலகம் என்ன சொல்லுதோ அதன்படிதான் வாழ ஆசைப்படுகிறோம். தேவனும் கூட கடந்த காலத்துக்கு ஒரு நினைவு வைத்திருக்கிறார். அதை நம்ம வாசிப்போம். ஏசாயாவின் புஸ்தகம் 43:25 வசனம். நாடுகளை தகனபலிகளாக ஏசாயா நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குறைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். நானே உன் மீறுதலை குறைத்து போடுவேன், உன் பாவங்களை நினைக்கிறது கூட கிடையாது. ஆண்டவர் நம்முடைய பாவங்களை அவர் நினைவுல கூட கிடையாது. கடந்த காலங்களில் ஒருவேளை நம்ம பாவம் செஞ்சிருக்கிறோம், அதை நம்ம என்ன பண்ணிடுறோம்னா அறிக்கை பண்றோம். ஒருவேளை ஆண்டவர் மறுபடியும் பார்த்தா கூட யோசிச்சா கூட, மகனே நான் உன் பாவத்தை இல்லை, அதுதான் வேதத்துல நிறைய வசனம் சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய பாவங்களை முதுகுக்கு பின்னாடி போடுறாரு, கடல் ஆழத்துல போடுறாரு, கிழக்கு மேற்கு எவ்வளவு தூரமோ அப்படி போடுறாரு. அப்படியெல்லாம் நம்ம பாவத்தை மன்னிக்க தயாராயிட்டாரு.
ஆனா அவர் கடந்த கால நினைவுகளை மறந்துட்டாரு. ஆனா இப்ப நாம மறந்துட்டோமா அப்படின்னு கேட்டா ஒரு கேள்வி. நாம வாசித்த பிலிப்பியர் புத்தகத்திலே பின்னானவரை நாடி அது பின்னாடி தேடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பின்னாடி மறந்துடுங்கன்னு சொல்றாரு. ஆனா எதை மறந்து சொல்றாருன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில 2 காரியங்கள் தான். நாம எங்க இருந்து வந்தோம் அப்படின்னு நினைவு வைத்துக்கிறோம். ஆனா எதெல்லாம் விட்டு வந்தோம் அதையும் கொஞ்சம் பேசக்கூடாது. இப்போ ஒரு வேலையை விட்டு ஒரு ஊழியர் வேலையை ராஜினாமா போட்டு ஊழியத்துக்கு வர்றாருன்னா, ஐயோ நான் அந்த வேலையை விட்டு வந்துட்டேன், அங்க எனக்கு 50,000 சம்பளம், அங்க 1,00,000 ரூபாய் சம்பளம், நான் இப்படி வாழ்ந்திருப்பேன், அதை சொல்லினே இருக்கிறத அதை பின்னாடி மறந்துடுங்க அப்படின்னு சொல்லிடுவார். ஏன் அது தேவையில்லை. ஆனா நாம் ஞாபகப்படுத்த வேண்டிய சில காரியங்கள் உண்டு. அதுதான் வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. இங்க ஒன்டே மோசஸ் ஒரு ஊழியக்காரர் தான். அவர் வாழ்ந்த நாட்கள்ல என்ன பண்ணாருன்னா, ஹாஸ்டல்ல படிக்கும் போது எல்லா ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கட்டடிச்சுட்டு போயிட்டு படத்தை பார்த்து வந்துருவாரு. வாழன் கிட்ட மாட்டும் போது அவர் என்ன பண்ணாருன்னா மன்னிச்சார் வாழன். ஆனா ஒரு லெட்டர் எழுதி இப்படி சொல்லி இவருக்கு மன்னிப்பு கிடைத்தது, அங்க அட்மிஷனும் கிடைச்சது. ஒரு நாள் ஆன பிறகு ஒரு தனி ஃபைல போட்டு அந்த ஒன்றே பெஸ்ட் ஊழியக்காரர் ஹாஸ்டல் விட்டே அனுப்பிச்சிட்டான். அப்போ நாம் செய்கிற தவறு இந்த உலகம் நம்மளை மன்னிக்க ஆயத்தமா இருக்கு. ஒரு மன்னிப்பு கிடைக்கலாம், ஆனாலும் எண்ணிக்கையில இருக்குது, நினைவுல இருக்குது. ஆனால் ஆண்டவர் அப்படி கிடையாது. நாம் செய்த பாவங்களை அவர் மன்னிக்கிறார். அது மட்டும் கிடையாது, அவர் நினைவிலே இல்லை. நம்ம ஏசாயா புத்தகத்தை வாசிச்சோம். இப்ப இப்படிப்பட்ட எண்ணங்களோடு ஆண்டவர் இருக்கிறார். ஆனா நாமளும் அப்படி இருக்கிறோமான்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. இப்ப ஆண்டவர் நம்முடைய பாவத்தை என்ன, இப்ப ஒருவேளை நான் என் பாவத்தை என்னவ நான் பிறந்ததுல இருந்தே ஒரு பெரிய பரிசுத்தவான் மாதிரி வந்தேன்னா இப்படி இருக்கும், நான் அந்த காலத்துல எப்படி இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லும் போது என்ன ஆகுது அப்படின்னா நமக்குள்ள ஒரு பெருமை. ஆனால் ஆண்டவர் அவர் பெருந்தன்மையை காட்டும்படியாக, அவர் மேலே அன்பை காட்டும்படியாக நம்முடைய பாவத்தை மன்னிக்க ஆயத்தமா இருக்கிறார். ஆனால் நாம மறக்கவும் ஆயத்தமா இருக்கிறார். நாம மன்னிப்பு பெற்றுக்கொண்டோம், நான் நீதிமன்றம் அதை மாற்று கருத்து இல்லை. ஆனால் என் நினைவுல சுத்தமா ஒண்ணும் இல்லாம நான் பிறந்ததிலிருந்தே பரிசுத்தவான் என்று பார்க்கும் போது அது தவறாக பாவிக்கப்படுது. அதுதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போம். மத்தேயுவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆதியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதல் பிரசங்கத்துல அவர் பேசக்கூடிய வசனம் தான் ஆவியில் எளிமை. ஒருவேளை அதுல எதிர்ப்பதமா எடுத்ததுன்னா ஆவியில் பெருமை உள்ளவர்கள் தரித்திரர்கள் அப்படிதான் படிக்கணும். நாம பெருமையோட எண்ணங்கள் இருக்கும் போது ஆவியில் எளிமை கிடைக்காது. அததான் இங்க சொல்லுது வேதம். நாம எங்க இருந்து வந்தோம் அப்படின்றது நினைப்பு வச்சுனே இருக்கணும். அப்பதான் எனக்கு ஆவியில ஒரு எளிமை இருக்கும். இல்ல அப்படின்னா நான் யார் என்பதை நான் நினைச்சுனே இருந்து வச்சுங்க, நான் பெரிய பரிசுத்தவான், நான் பெரிய செல்வந்தன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்குள்ள ஆவியில எளிமை வராது, ஆவியில பெருமை வரும். நான் பாக்கியவானா இருக்க போறதுல நான் தரித்திரவானா இருக்க போறேன், துரதிருஷ்டசாலியா இருக்க போறேன். ஆனா வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுது. ஆண்டவராக இயேசு முதல் பிரசங்கத்துல ஏன் அப்பா நீங்க இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க சொல்லவே இல்லை. ஆவியில ஒரு எளிமை, அதைத்தான் விரும்புகிறார். இப்ப நம்ம கடந்த காலத்தை ஒருவேளை மறக்கிற நம்ம ஜென்மமா இருந்துட்டோம் அப்படின்னா நான் எப்படி இருந்தேன் அப்படின்னு யோசிக்கிறதுல இன்னைக்கு நம்ம முன்னாடி ஒரு தவறு செய்யும் போது அவனை குற்றப்படுத்தி நோகடிச்சு அவனை சாகடிச்சிடும். அப்ப நேற்றைய தினம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேற்றைய தினம் என்னுடைய வாழ்க்கையில பாவங்கள் இருந்துச்சு, ஆனால் ஆண்டவர் மன்னிச்சார், உண்மைதான், இன்று பரிசுத்தவனா இருக்கிறேன். ஆனால் என்னை மன்னித்தார் என்கிற எண்ணம் எனக்கு தொடர்ந்து இருந்தே இருக்கும். நான் எப்படிப்பட்டவன் என்கிறத நான் சொல்லி யோசிச்சு பார்க்கணும். அப்பதான் தன்னை நான் உயர்த்த முடியாது, என்னை எண்ணுவதற்கு மேல நான் எண்ண முடியாது. அப்படி என்ற ஆவில எளிமை இல்ல. நான் நேற்றைய வாழ்க்கையை யோசிக்கல, ஆண்டவர் என் பாவத்தை மறந்துட்டாரு, நானும் என் பாவத்தை மறந்துட்டேன், நான் எப்படிப்பட்டவன்னு தெரியல அப்படின்னா இன்னைக்கு நான் பார்க்கிற ஒவ்வொரு விதத்திலையும் கடுமையாய் நடந்து கொள்ளுவேன், கண்டிப்பா நடந்து கொள்வேன். நான் பிறந்ததிலிருந்து 100% சரியானவன், பார்க்கிற எல்லாம் தவறானவர்கள், நீ இதை பண்ணாத, நீ இதை செய்யாத, நான் அதை பண்ணாத, இப்படியே சொல்லி நம்முடைய காலத்தை கழிச்சுக்குவோம். ஆண்டவர் மறந்தா அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறது. நாம் அதை மறந்துட்டோம்னா அவரிடத்துல எதிரியாகி அவரிடத்துல அன்பு செலுத்த முடியாது. நாம் நம்முடைய பாவத்தை நான் எந்த நிலைமையில வந்தேன் அப்படின்னு நம்ம நினைவு வச்சுட்டே இருக்கோம். அது வைக்காம போயிருந்தால்தான் இன்னைக்கு அநேக திரும்பினாலே எழுந்து தேவனுக்கு எதிரிகளாக சத்துருக்களாக நிற்காங்க.
நம்ம உயர்த்தப்பட்டோம், உண்மை. ஆண்டவர் என் பாவத்தை மன்னிச்சார், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா எங்கிருந்து வந்தவன்? இஸ்ரவேலில 2 ராஜாக்கள் இருந்தாங்க. ஒரு ராஜா சவுல், இன்னொரு ராஜா தாவீது. நாம் சவுலை குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது நம்ம இடத்துல வாசிப்போம். 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 20-21. 3 நாளைக்கு முன்னே காணாமல் போன கழுதைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம், அவைகள் அகைப்பட்டது. இதெல்லாமல் சகல இஸ்ரவேலின் அகழ்ச்சியும் யாரை நாடுகிறது? உன்னையும் உன் வீட்டார் அனைவரையும் அல்லவா என்றான். அப்பொழுது சவுல் பிரதியுத்தரமாக, நான் இஸ்ரவேல் கோத்திரங்களிலே சிறிதான பென்யமீன் கோத்திரத்தான் அல்லவா? பென்யமீன் கோத்திரத்துக்கு குடும்பங்களில் எல்லாம் என் குடும்பம் அற்பமானது அல்லவா? நீர் இப்படிப்பட்ட வார்த்தை என்னிடத்தில் சொல்வானேன் என்றான். இங்கே சவுல் ராஜாவாக தெரிந்ததுக்கு அப்புறம் ஒரு கழுத காணோம், அது பின்னாடி தேடி தெரிஞ்சவன ஆண்டவர் சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவை மாற்றினார். அப்ப அவன் என்ன சொல்றான்? நான் இஸ்ரவேல் குடும்பத்திலே பென்யமீன் கோத்திரம் பார்த்தீங்கன்னா கடைசி 12வது கோத்திரம். நான் இஸ்ரவேல் குடும்பத்திலேயே கடைசியாச்சு, நான் ரொம்ப அற்பமானாச்சு, என்ன தெரியுங்க, நான் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு அவர் நினைவுல இருந்துச்சு. அது வரையும் பிரச்சனை இல்ல, ஆண்டவருடைய தேர்வு சரியா இருந்துச்சு, ஆண்டவரை மாற்ற விரும்பல. ஆனா இவருடைய எண்ணங்கள் சரியானது போல இருந்துச்சு. ஆனா அவன் சொல்ற மாதிரி கிடையவே கிடையாது. நீங்க அது 1ஆம் அதிகாரத்தை பார்த்தா கீஸ் என்பவன் பெரிய பராக்கிரமசாலியா இருந்தான். சவுல் இப்படி சாதாரணமா சொல்றாரு, ஆனா சவுலை குறித்து வேதம் என்ன சொல்லுது அப்படின்னு எடுத்து வாசிக்க நேரம் இல்ல. அவன் இருக்கிற உயரத்து தோலுக்கு தான் எல்லா சமஸ்த இஸ்ரவேல், ஒருத்தர் கூட அவர் ஹைட் கிடையாது, எல்லாம் தோள்பட்டை கீழே தான். இவரும் பெரிய பராக்கிரமசாலியா இருக்காங்க. தாவீது வாழ்நாள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70 வருஷம் மேல வாழ்ந்தார். இவரும் பாத்தீங்கன்னா 70 வருஷம் வாழ்ந்தார். ஆனா 2 பேருடைய மரணம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, சவுல் நல்ல ஆரோக்கியமா இருந்தார். அவர் எங்க செத்தார் கேட்டீங்கன்னா, யுத்த களத்துல யுத்த வீரனா செத்தார். ஆனா தாவீது அவரும் யுத்த வீரன் தான். அவருடைய வயசான காலத்துல ரொம்ப குளிர் அடக்க முடியாம ஒரு பெண்ணையே விவாகம் பண்ணி கொடுக்குறாங்க. கடைசியில் வயசான காலம் அதே ஏஜ்ல தான் வாழ்ந்தவர். ராஜ்யபாகம் கிட்டத்தட்ட சரிசமா தான் இருந்துச்சு. ஆனால் இவர் அப்படி இருந்தாரு. ஆனால் சவுல் யுத்த வீரனாவே இருந்து யுத்த வீரனா மதிச்சார். ஆனா அவர் சொல்லுகிற எண்ணம், நான் என் தகப்பன் குடும்பத்தில் ரொம்ப சிறியவன் என்று சொன்னாரு. ஆனா அதை அப்படியே நினைச்சாரு இல்லை. தான் எங்க இருந்து வந்தேன்னு இன்னைக்கு நினைவு வச்சிருக்கிறோம். நம்ம ஒரு நாள் ரட்சிக்கப்படுறேன், இன்னைக்குதான் ரட்சிக்கப்படுறேன், இன்னைக்குதான் ஆண்டவர்ல மனம் திரும்புறேன்னா, ஐயோ ஆண்டவர் என் பாவத்தை மன்னிச்சாரு, ஐயோ ஆண்டவர் என்ன அக்கிரமத்தை மன்னிச்சாரு, நான் ஆண்டவர் செருப்பா இருப்பேன் அப்படியெல்லாம் நம்ம சொல்லிடுவோம். ஆனா காலங்கள் கடந்து போச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு வருஷத்துல நம்ம சபையில சேர்ந்துருவோம், நம்ம பாடலாளர் நடத்துவோம், அல்லது தேவ செய்தி கொடுப்போம், அல்லது யாரும் உயர்த்துவார், ஊழியர்களை கொடுப்பாரு, பெரிய நம்ம சபையில ஒரு பெரிய தலைமை, ஒரு மூப்பனாவோ ஒரு வழிகாட்டியாவோ நம்ம இருக்கும்போது, ஆனா பழைய நிலையில நம்ம மறக்கும் போது நமக்குள்ள பெருமை வந்து. இந்த சவுலும் அப்படிப்பட்டவன் தான். அவனை ஆண்டு உயர்த்தி வைக்கிறாரு. நான் ஒண்ணுமே இல்லைன்னு சொன்னவன் ஒரு நாட்கள் அமிலக்கிற எல்லாத்தையும் காலி ஒன்ன கூட உயிரோட விடாதுன்னு சொல்றாரு ஆண்டவர். அவன் தனக்குன்னு எடுத்து வச்சு வழி செலுத்துறது தனியா எடுத்து வச்சு மறைச்சு வைக்கணும். இப்ப அந்த மறுபடியும் ஒரு வசனத்தை வாசிப்போம். 1 சாமுவேல் புத்தகம் 15-17. அப்பொழுது சாமுவேல், நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராய் இருந்தபோது அல்லவோ இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவரானீர். கர்த்தர் உம்மை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணிவிட்டாரே. இப்போ சாமுவேல் ஒரு வார்த்தை சொல்றார், ஏப்பா நீ உம்முடைய பார்வைக்கு சிறியவனா இருந்த போதில்லவோ தேவன் உன்னை ராஜாவா அபிஷேகம் பண்ணி. யாருடைய பார்வைக்கு? அவருடைய பார்வைக்கு, வேற யார் பார்வைக்கெல்லாம் இல்ல. அவர் சவுல் தன்னுடைய பார்வைக்கு சின்னவனா யோசிச்சாரு. அப்ப சாமுவேல் அழகா சொல்றாரு, நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவனா இருந்த போதில்லவோ தேவன் உன்னை அபிஷேகத்து பெரிய ராஜாவாக்கினாரு. இன்னைக்கு நீ இந்த மாதிரி வேலையை பண்ணலாமா? உன்னிடத்துல ராஜபாரம் எடுக்கப்பட்டுச்சு, உன்னிலும் நல்லவனா இருக்கிறவன் இடத்துல கொடுக்க தேவன் தன் இருதயத்துக்கு ஏற்றவனை தேர்ந்தெடுக்கிறாரு. அப்ப சவுல் ஆண்டவருக்காக தன்னை தாழ்த்த ஆரம்பித்தான். உண்மைதான், தீர்க்க தரிசனம் சொல்றாரு, எல்லாமே நடந்துச்சு. அவன் கழுதுக்கு வேண்டியது அவன் நினைச்சிருக்கிறான். உண்மையாவே நான் என் தகப்பன் குடும்பத்தில எவ்வளவு சின்னவன் அப்படியெல்லாம் சொன்னவன் தான். அவன் ராஜாவாய் ஒரு சில வருடங்கள் ஆன பிறகு அவன் தனக்குள்ளே ராஜபாரத்தை நிலைநிறுத்த ஆரம்பித்து அந்த பெருமை என்கிற எண்ணம் வந்து, நான் பெரிய ராஜா என்கிற நினைப்பு வந்து, தீர்க்கதரிசியுடைய வார்த்தையை கூட மதிக்கல. ஆண்டவர் தீர்க்கதரிசி இப்ப நமக்கு வேதம் இருக்குது. இப்ப நீ ஏன்னா தவறு செய்தாலும் வேதத்தை வச்சு சொல்லுவேன், தப்பு இதை இப்படி செய்யக்கூடாது, நம்ம வேதத்தை கட்டுப்படுவோம். அந்த நாட்கள்ல வேதம் பெருசா கையில கிடையாது, அந்த ஆகமங்கள் மட்டும்தான் இருந்துச்சு.
மற்ற எல்லா நேரங்களிலும் தீர்க்கதரிசி மூலியமாய் ஊழிய துணை மூலியமாய் ஆண்டவர் பேச ஆரம்பிப்பார். எங்கன்னா ஒரு ஆசாரியனை பார்த்து ஆண்டவர் கேட்பாங்க, நான் யுத்தத்துக்கு போலாமா? இப்படிதான் வெளிப்பட்டுச்சு. அப்ப சாமுவேல் பெரிய தீர்க்கதரிசியா இருந்தாரு, ஆனால் தேவனுடைய வார்த்தை அவருக்கு வெளிப்பட்டுச்சு. ஆனா சவுல் முன்பு நேர்ந்த நிலைமைய அப்ப நினைச்சு பார்த்தான், சில வருடம் ஆன பிறகு நினைக்க ஆரம்பிக்கல. அப்ப தன்னிலையை மறக்கிற மனிதன் நேற்றை நம்ம ரட்சிக்கப்பட்டது உண்மை, நம்முடைய பாவங்களை மன்னித்தது உண்மை, ஆனால் அது நினைவு இல்லாமல் போகிறது. நாம் ஆவியில் எளிமை உள்ளவர்கள ஆவியில் பெருமை உள்ளவர்களாய் மாற்றிவிடும். இதுதான் நம்ம வேதம் சொல்லுது. நாம நினைச்சு பார்க்காத ஒவ்வொரு வாழ்க்கை கட்டாயம் நினைக்கிறோம். ஏன் அப்படின்னா அழகாக பெர்ஃபார்மன்ஸ் பாரு, கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கிறோம். கண்ணீரோடு கர்த்தாவை நன்றி சொல்லுது. நம்ம என்ன நினைச்சிருவோம்னா, நம்ம இந்த பாட்டை பாடும் போதெல்லாம் ஒண்ணுதான் நினைப்போம். நினைப்போம், நான் ஏழையா இருந்தேன், ஆண்டரை எதிர்த்து பெரிய பணக்காரன் ஆகிட்டேன், ஆண்டரை எதிர்த்து பெரிய சுகம் வச்சுச்சு, நிறைய சொந்த பந்தம் கட்சிச்சு, காசு பணம் கட்சிச்சு, இதையே நம்ம பேசிடுவோம். உண்மை, அதுவும் நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் முதலாவது கடந்து வந்த பாதையில் இன்னைக்கு இங்க நான் இங்க ஆண்டுடைய வார்த்தையை பேசல, இல்ல ஆண்டுக்குள்ள நான் வரலன்னா இன்னைக்கு என்னுடைய நிலைமை படுமோசமா போயிருக்கும். ஒருவேளை ரட்சிக்கப்படல, என்னுடைய நிலைமை என்ன? வாசப்படிய கூட நின்று இருக்க மாட்டேன், இந்த பக்கம் கூட வர மாட்டேன். என்ன தேடி வந்தார் ஊழியக்காரர், நான் ஓடிவேன், வருவேன். வீட்டுல செருப்பு இருக்கும், அந்த செருப்பு இருக்கும், ஆண்டி பொருள் இருக்கும், அப்படியே ஆண்டத்துல போய் என் சித்தி வீட்டுல உட்காந்துருவேன். அவர் எப்ப போறாரா போடுவேன். ஏன் அப்படின்னா அவர் கூப்பிடும் போது வரலாங்கள் அது சொல்றதுக்கு தயக்கமா இருக்கும். நான் ஆண்டோட ருசி பார்ப்பேன். அப்போ நான் எவ்வளவு முரடு பிடிச்சேன், நான் எவ்வளவு ஊழியக்காரருக்கு திமுறா நடந்துனேன். ஆனா இன்னைக்கு ஒரு சகோதரன் நிறைய தடவை ஏமாத்துவார், வரேன்னு. நம்ம ஒரு தடவை 2 தடவை சொல்லுவோம், 3ஆவது தடவை ஏதோ மனுஷனா இல்ல நல்லா புத்தி இருக்கு அவங்க, ஆண்டு நீ நாசமா தான் போற அப்படின்னு சொல்லுவோம். இல்ல, நான் எப்படி இருந்தேன், நான் எப்படி ஊழியக்காரருக்கு திணிக்கு கொடுத்தேன், இன்னைக்கு அதான் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப நான் என்ன பண்ணுவோம், என் பழச நான் மறக்க கூடாது. சவுலை போல அன்று நினைச்சா தப்பு இல்ல, ஆனா சிறுமையானவன், நான் என் தகப்பனுக்கு ரொம்ப எளிமையானவன், கழுதையை தேட போனவன் ராஜாவா மாத்திட்டாரு. பிறகு 2 வருஷங்கள் ஆன பிறகு நான் யாருனே மறந்து பிறந்ததுல இருந்து ராஜா போல, அவங்க அப்பா எல்லாமே ராஜா போல ஒரு எண்ணங்களை உருவாக்கி நான் மறந்துட்டேன். ஆனா இன்னொரு மனிதனை தேவன் தெரிந்து கொண்டான், தாவீதை குறித்து வாசிப்போம். 2 சாமுவேல் புத்தகம் 6:22. இதை பார்க்கிலும் இன்னும் நான் நீசனும் என் பார்வைக்கு அற்புதமானவன், அப்படியே நீ சொன்ன பெண்களும் கூட மகிமையாய் விளங்குவேன் என்றார். இப்ப இங்க தாவீதை குறித்து பார்க்கும்போது அவங்க மீகால், நேரம் இல்ல நான் கரெக்டா சொல்லிட்டு போறேன், மீகால் பதவி வேலையில் நின்றுட்டு இருக்கும்போது ஒரு உடன்படிக்கை பெண்ணை தூக்கிட்டு வர்றாரு, நல்லா டான்ஸ் ஆடுறாரு, அவருடைய ட்ரெஸ் விலகிடுது. அதை பார்த்து அவங்க கிண்டல் பண்றாங்க, என்ன இது நீ ஒரு, அவங்க சொல்றாரு, உன் தகப்பன் வீட்டு எல்லாரையும் காட்டணும், என்ன ராஜாவாக்கினாரு, நான் ஒரு நீசனா இருப்பேன். எப்ப சொல்றாருன்னா ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது வார்த்தையை சொல்லல, ராஜாவா இருக்கும்போது சொல்றாரு. அவர் எழுதின சங்கீதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான சங்கீதம் 23. ஒரு ராஜா ஒரு ராஜ்யபார சங்கீதம் எழுதியிருக்கலாம், அரணாணம் போட்டு அதையும் எழுதியிருக்கிறார். ஆனா அவர் அழகா எழுதின சங்கீதம் கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். ஒரு இடத்துல தவறு நடக்குது, எண்ணிக்கை பார்த்துறாரு, அப்பவும் சொல்றாரு ஆடுகள் என்ன செய்தது. அவருடைய தாட்டே என்னன்னா, நான் எங்க இருந்து வந்தேன் அதை மைண்ட்ல வச்சுட்டே இருக்கிறார், மறக்கவே இல்லை. ஒரு சில வருஷங்கள்ல சவுல் மறந்து போனா நேற்றையை குறித்து, ஆனால் நாளையை குறித்து ஒரு மறக்கிறதே இல்லை. நேற்றை குறித்து இவர் தாவீது மறக்கவே இல்லை. இன்னொரு வசனங்களை வாசிப்போம். சங்கீதம் 70, 78, 70, 71. அவருடைய ராக தலைவன் ஆசாப் எழுதின சங்கீதம், கரவலாடுகளுக்கு பின்னாக அடைந்த உன்னை தேவன் அவனை தாவீது ராஜாவாக்கினார் என்று சொல்லுகிறார். அது வாசிக்க வேண்டாம், வாசிங்க. தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார். கரவலாடுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்துக் கொண்டு வந்தார். இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினார். இப்போ ஆசாப் என்கிறவன் அவன் சொல்றான், தாவீது ராஜா ஆடுகளுக்கு பின்னாடி இருந்து கொண்டு வந்தாரு. ஆனா அவன் வாழ்ந்த சக நாட்கள்ல வாழ்ந்த அவனுடைய ஒரு பாடத்தலைவன் அவன் சொல்றான். இப்ப ராஜாவோட அனுமதி நம்ம எழுத முடியுமா? ஒரு ராஜாவை குறித்து இப்படி எழுத முடியுமா? ராஜாவோட அனுமதியோட தான் எழுத முடியும். அவர் இருந்த நாட்களே இவர் இருக்கிற ராசா கரவல் ஆடுக்கு பின்னாடி போன அவனை நீங்க ராஜாவை மாத்துறீங்க அப்படின்னு தாவீது மறக்கவே இல்லை கடைசி வரலையும்.
நமக்கு எல்லாம் ஒசாமா பின் லேடன் அவருக்கு தெரியும், அவருடைய தகப்பனார் கேட்டா தெரியாது. அவர் ஒசாமா பின் லேடன் பெரிய பணக்காரன், பெரிய பயங்கரவாதி. ஆனா அவர் தகப்பன் என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப பரம ஏழை. அவர் டூரிஸ்ட் கைடு. அவர் பெரிய கார்பரேட் கம்பெனி நிறுவி, அந்த கைடா இருந்தவர் பெரிய கார்பரேட் கம்பெனி நிறுவி அந்த ரிசப்ஷன் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, அவர் அந்த டூரிஸ்ட் கைடு வச்சிருந்த கிளவுஸ், யூனிஃபார்ம், அந்த கிராஸ் பெல்ட், இதெல்லாம் பெரிய ரிசப்ஷன், பெரிய ஆபீஸ், பல கோடி சொத்து சம்பாதிச்சாரு. அவர் என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த ட்ரெஸ் மட்டும். ஏன் அப்படின்னா இங்கிலேடர் பணக்காரன், ஆனா அவர் ஏழை. அவர் எங்க இருந்து வந்தாருன்றத ஒரு உலகத்தானே மறக்கல. தான் எப்படி பயன்படுத்த எப்படி இருந்தார் அப்படின்றத பெரிய பெரிய மல்டி மில்லியன் சந்திக்க ஒரு இடத்துல அவர் கிராஸ் பெல்ட், யூனிஃபார்ம், இந்த டூரிஸ்ட் கைடோட யூனிஃபார்ம் ஃப்ரண்ட்ல வச்சு ஒரு கிளாஸ் வச்சு பாராட்டு பண்றாரு. நான் எங்கதான் இருந்து வந்தேன், அந்த உலகத்தான கூட அந்த அறிவு இருக்குது, நம்ம எப்படி இருந்து வந்தோம். ஆனா ஆவிக்குரிய நமக்கு தான் இல்லை. நேற்றைய தினத்தை குறித்து நம்ம யோசிக்கிட்டு, ஆண்டைய பாவத்தை மன்னிச்சார், மறந்துட்டார், நானும் மறந்துட்டேன், இன்னைக்கு திமிரு பிடிச்சிருக்கிறேன். ஆண்டவர் மன்னித்தார், மறந்தா அவர் பெருந்தன்மையை காட்டுது, அவர் அன்பை காட்டுது. நாம மறந்துட்டுனா அவர்கிட்ட அன்பா இருக்கவே முடியாது. இன்னைக்கு சவுல் போல நாமும் எடுத்து நிற்காம நான் எங்க இருந்து வந்தேன் அதை யோசிக்க வேண்டும். நாளையை குறித்து நான் இன்று குறித்து பேசுறது, நாளையை குறித்து பேசி இன்று குறித்து பேச விரும்புகிறேன். யோவான் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 16 to 22 முறை. நான் பிதாவிடத்திற்கு போகிறபடியினால் கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள், மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்றான். அப்பொழுது அவருடைய சீஷர் சிலர், நான் பிதாவிடத்திற்கு போகிறபடியினால் கொஞ்ச காலத்திலே என்னை காணாதிருப்பீர்கள் என்றும், மறுபடியும் கொஞ்ச காலத்திலே என்னை காண்பீர்கள் என்றும் அவர் நம்முடனே சொல்கிறது கருத்தென்ன என்று தங்களுக்குள்ளே பேசிக் கொண்டதுமன்றி. இங்க கொஞ்ச காலம் ஏசு சொல்றாரு, அவர் சீஷர் சொல்றாரு, ஏசு சொல்றாரு. இங்க கொஞ்ச காலம் என்ற வார்த்தை 7 முறை வந்திருக்கு. அந்த 16 இருந்து 20 வரை 7 முறை வந்திருக்கு. அப்ப அந்த கொஞ்ச காலம் நாம என்ன நினைக்கிறோம்னா எதிர்காலம் அப்படின்னு சொல்லி நாளை என்று சொல்லும் போது நம்முடைய குறியின பார்வை கொஞ்ச காலம், மிஞ்சி போனா 50-60 வருஷம். இதை குறித்து தான் பெரிய பெரிய திட்டங்கள் வைக்கிறோம். அப்ப நாளை குறித்து நம்ம என்ன திட்டம் வைக்கிறோம்? அந்த 50 வருஷம் 60 வருஷம் நான் வாழ்றதுக்குள்ள எனக்கு செட்டில் ஆகி என் பிள்ளைங்களை செட்டில் பண்ணி நான் படிச்சு நான் வீடு கட்டி நான் பெரிய ஆள் ஆயிடணும். நம்முடைய திட்டமே அந்த கொஞ்ச காலம் சொல்ற நாளைய தினத்தை குறித்தான திட்டங்கள் தான் இருக்குது. ஆனால் அதை விட பெரிய காலம் இருக்குது. இந்த கொஞ்ச காலம் அரசியல் பார்த்தீங்கன்னா 5 வருஷம். ஒருவேளை இந்த ஆட்சி எப்படி என்னென்னமோ பண்றாங்க. ஆனால் நாமும் கூட நீங்க உடனே என்ன சொல்லிடுவாங்க, பரவ ராஜ்யம் அது கிளைமேக்ஸ். ஆனா அதுக்கு முன்னாடி நமக்கு நிறைய திட்டங்கள் ஆண்டு வச்சிருக்கிறார். நாமும் கூட 1000 வருஷ அரசாட்சியில ஆட போறோம். எங்க பரலோகத்துல இல்ல, இதே இந்த பூமியில நாம ஆட போறோம். இந்த திட்டங்கள்லாம் நமக்காக வைக்கப்பட்டிருக்குது. நாம என்ன பண்ணிடுவோம், கொஞ்ச காலம் 60 வருஷம் 50 வருஷத்தையே நினைச்சு போயிடும். ஏன் அப்படின்னா நமக்கு அந்த அறிவு தான் இருக்குது. நேற்றைய தினத்தை குறிச்சு எல்லாத்தையும் மறந்துட்டோம். இனி நான் பிறந்தது பரிசுத்தவான் தான் நம்ம யோசிக்கிறோம். நாளையை குறிச்சு யோசிக்கும் போது என்னுடைய குறுகிய மனப்பான்மையில நான் வாழ போற அந்த 50 வருஷத்துக்கான திட்டங்களை தீட்டிட்டு அதுக்கப்புறம் பாவத்தோட மண்ணில் தெரிஞ்சு பரலோகத்துக்கு போற மாதிரி. ஆனா என்னுடைய திட்டங்கள்ல இந்த 50 வருஷம் இல்ல, இந்த 50 வருஷம் நான் என்ன செய்ய போறோம், நித்திய ஜீவன் ஒண்ணு இருக்குது, 1000 வருஷ அரசாட்சி இருக்குது, ஆண்டவரோட ஆளுகை செய்ய போறோம். அப்ப நேற்றைய பாவங்களை நாம் நினைவு வைக்க வேண்டும். நேற்று எந்த நிலையிலிருந்து வந்தேன் அப்படின்னு நான் நினைச்சுட்டே இருக்கணும். அப்பதான் ஆண்டவருக்கு சிறப்பா இருக்க முடியும். ஒருவேளை நான் நேற்றைய தினத்தை குறிச்சு கவலையிட்டு இருப்போமானால், நான் எங்க இருந்து வந்து அதை பத்தி கவலை இல்லைன்னா இன்னைக்கு என்னுடைய எல்லா ஆக்டிவிட்டிஸும் ரஃபா இருக்கும், பெருமையா இருக்கும், யாரையும் அந்த மாட்டோம். நான் நேற்றைய குறிச்சு யோசிக்கணும். நாளை இருக்கிற கொஞ்ச நாளை குறித்து நான் பார்க்கும்போது ரொம்ப குறுகினதாக இந்த 50 வருஷத்தை கணக்கு பண்ணி இந்த உலகத்துல நான் என்னத்தை சாதிக்க முடியும் அதுக்கான கட்டுப்பாடுகளை வச்சுட்டு போயிடும். நாம் இன்னொரு வசனத்தை வாசிப்போம். கொலோசியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 24 வாசிப்போம். எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கு செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். எதை செய்தாலும் அது மனுஷனுக்கு என்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். அது ஒரு பகுதி தான். அதனுடைய இன்னொரு பகுதி 23 வாசிப்போம். நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து, நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை நீங்கள் சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை அடைவீர்கள் என்று. இப்ப படிங்க அந்த வசனத்தை. எதை செய்தாலும் அதை மனப்பூர்வமா
மனுஷர்களுக்கு செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்வோம். அப்ப நம்ம எதை ஏன் செய்யறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாளை தினத்தை குறிச்சியமா திட்டம் எப்படி வகுக்கிறோம் கேட்டீங்கன்னா, மனப்பூர்வமா செய்யணும். அது ஏன் செய்யறோம்னா, சுதந்திரமாகிய பலன் நமக்கு இருக்கு. இப்போ ஒருத்தங்கிட்ட 50,000 கொடுத்தோம், திரும்பி வராது அப்படின்னு கொடுப்போமா? கொடுக்க மாட்டோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, சுதந்திரமாகிய பலன் இருக்குது. இப்ப சொல்றாரு, நீ எதை செஞ்சாலும் மனுஷனுக்கு எப்படி செய்யாமல் கர்த்தருக்கு என்று மனப்பூர்வமாய் செய்ய. ஏன் அப்படின்னா, சுதந்திரமாகிய பலன் இருக்குது. நமக்கு கொஞ்ச காலத்துக்கு நம்ம கணக்கு வச்சு இந்த உலகத்தோட நம்ம கதையை முடிச்சிடும். ஆனா நம்ம மனப்பூர்வமா செய்யறது இல்லை. அப்ப நேற்றைய தினத்தை மறந்துடுறோம். நம்ம எந்த நிலையில் வந்தோம்ன்றது வருங்காலத்தை குறித்துட்டு இந்த உலகத்திலேயே முடிஞ்சிருது. ஆனால் நாம சுதந்திரமாகிய பலனை அடையணும். ஒவ்வொரு நாளும் நினைச்சு அதை எதிர்நோக்கியே வாழணும். அப்போ நேற்றைய இதை மறந்துடக்கூடாது. நான் எங்கிருந்து வந்தேன்று நாளை எதிர்நோக்கிட்டே. இந்த 50 வருஷம் கொஞ்ச காலம் கிடையாது ஆண்டு சொல்றது, அதிலும் பெரிய காலம் நமக்கு இருக்குது. அது நினைவுல வச்சுனே இருக்கும். ஒரே வசனங்கள் வாசிப்போம். தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நாம் நம்பியிருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகா தேவனும் நம்ம ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. நாம் எதிர்பார்த்திருக்கிற ஆனந்த பாக்கியம் அந்த மகிமையின் பிரசன்னமாகுது. இதுக்காக தான் நான் நேற்றைய தினத்தை நான் ஞாபகம் வச்சுனே இருக்கிறேன். நான் எந்த நிலையில இருந்து வந்தேன், எந்த பாவத்தை செஞ்சுட்டு நான் எப்படிப்பட்டவன், நான் யார் இடத்துல எப்படி நடக்க வேண்டிய நேற்று நினைச்சிட்டு இருக்கிறேன். ஆனால் அந்த ஆனந்த பாக்கியத்தை நோக்கி எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறேன். அப்ப நேற்றைய தினத்தை மறந்துடக்கூடாது. எங்கிருந்து வந்தேன்றது நாளைய தினத்தை எதிர்நோக்கினே இருக்கணும். அப்போ இன்று நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தா, இன்று நாம் வாழ வேண்டிய வாழ்க்கை நேற்றையும் நாளையும் எண்ணிக்கொண்டே வாழும். நேற்று நான் எப்படிப்பட்டவன் என்று நினைக்கும் போது என்னுடைய பெருமைகள் எல்லாம் அழிஞ்சு போது நான் என்னோட தாழ்த்த ஆரம்பிக்கிறேன். ஆவியில் எளிமை வந்து நான் பாக்கியவன் ஆயிடுறேன். நாளைய நான் எதிர்நோக்கி இருக்கும் போது இந்த உலகத்துல காசு, பணம், இந்த பொருளாசை, புகழ், பேரு, இதன் பின்னாடி நான் போக விரும்பல. எனக்கு 1000 வருஷம் அரசாட்சி இருக்குது. இந்த உலகத்துல வாழ்றவன், இந்த நாட்டுல இருக்கிறவன் 5 வருஷம் ஆட்சி இல்ல, கிட்டத்தட்ட 200 மடங்கு அதிகம் 1000 வருஷம் அரசாட்சி செய்ய போறேன். தேவனோட வாசம் செய்ய போறேன். நித்தியமாய் அவரை பார்க்க போறேன்ற ஒரு எதிர்நோக்கு நாளே இருக்கணும். ஆனால் இன்று என்ன பண்ணணும், நேற்றையும் நாளையும் யோசித்துக் கொண்டே வாழ்க்கணும். அப்பதான் ஆண்டவர் நமக்கு ஒரு நித்திய வாழ்க்கை அருள்வார். நேற்று, இன்று, நாளை, கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இதை நாம் நோக்குகளா இருப்போம். ஒரே வசனத்தை மட்டும் வாசிப்போம். மத்தேயுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கு தான். உப்பு சாரம் இல்லவே என்றால் அது குப்பை என்று கருதப்படும். இப்ப நம்ம நல்லா சமையல் பண்றோம், நல்லா டேஸ்டா இருக்குது அப்படின்னு பார்த்தா, நல்லா பண்ணிட்டு உப்பு போடல, டேஸ்டா இருக்குமா? என்ன அருமையா இருந்தாலும் உப்பு போடலன்னு டேஸ்ட் இருக்காது. அது போலதான் ஆண்டவர் அந்த உலகத்துல வச்சிருக்கிறார். நேற்றையும் நாளையும் எதிர்பார்த்து நாம் இருக்கும் போது அந்த உலகத்துல உப்பா இருக்க முடியும். யோசிக்காம கிறிஸ்தவனான பிறகு கூட இப்போ என்ன வாழ்க்கை, என்ன என்னுடைய வாழ்க்கை என்ன, நான் எப்படி சொத்து செய்யணும், எப்படி இருக்கணும், இந்த வாழ்க்கையோட எப்படியே முடிஞ்சு போக போறது இல்லை. நான் நாளைய ஆனந்த பாக்கியத்தை நோக்கி எதிர்பார்க்கும் போது நேற்றையும் நாளையும் நான் சேர்த்து வாழும்போது எனக்கான பரலோக ராஜ்யம் ஆயத்தமாக கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பார்ப்போம். ஒரு நேரம் குறைவாக வேகமா போக வேண்டிய சூழ்நிலை, நேரத்தை நம்மளால கொடுக்க முடியல. நம்ம ஆராதனை எங்க சுற்றுறதுன்னு நமக்கு கடினம் தான். ஆனால் ஆண்டவர் நம்மோடு பேசின வார்த்தைகளுக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். எவ்வளவு நிறைய கேட்கிறோன்றது முக்கியம் இல்லை, கேட்ட வார்த்தைக்கு நம்மை விதமாய் நம்மை அர்ப்பணிக்கிறோங்கிறது தான் மிக முக்கியமான காரியம். நேற்று நம்முடைய வாழ்க்கை எப்படி உள்ளது, அதனாலதான் உபாகமத்துல சொல்றார் 32 பூர்வ நாட்களை நினை. நம்ம ஆண்டவர் எங்கிருந்து தூக்கி எடுத்தாருங்கிறத மட்டும் ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. சங்கீதக்காரன் தான் சொல்றாரு, என்னை உரையான சேர்த்து
என்னை படுகொழியிலிருந்து தூக்கி எடுத்து கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் என் அடிகளை உறுதிப்படுத்தி கர்த்தரை பாடும் புது பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஒரு நாள் அக்கிரமத்துல பாவத்துல வாழ்ந்து கொண்டு உழன்று கொண்டிருந்தோம். உன்மார்க்கத்தின் உலையில நாம் ஒவ்வொருவரும் உழன்று கொண்டிருந்தோம். யாரும் நீதிமானே கிடையாது. நம்ம வாழ்க்கையை பத்தி சொன்னா அதாவது காரி துப்பிட்டு தான் போயிடுவாங்க. முகத்துல எல்லாம் தெரிஞ்சா நம்ம எல்லாம் ஆண்டவர் எல்லாத்தையும் அழகா அப்படியே பேக் பண்ணி வச்சிருக்கிறாரு, பேக்கேஜ்ல வச்சிருக்கிறாரு. அதனால நம்மள எல்லாரும் நம்ம மரியாதை கொடுக்குறாங்க. அது நமக்கு இல்ல, இயேசு நமக்குள்ள இருக்கிறதுனால அவருக்கு அந்த மரியாதை, நமக்கு அந்த மரியாதையே கிடையாது. நாம வாழ்ந்த வாழ்க்கை நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட நிலையில இருந்துதான் எடுத்து இன்றைக்கு பசுத்தவான் சொல்லி நம்பிதான் ஆண்டவர் நம்மளை அழைச்சிருக்கிறார். இன்றைக்கு அவர் நாளைக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை நமக்கு வச்சிருக்கிறார். அவரோடு கூட இந்த பூமியில பாடுகளை அனுபவித்தா அவரோடு கூட ஆளுகையை நாம செய்ய போறோம். ஒரு 1000 வருட அரசாட்சியில தேவனோடு கூட நாம் ஆளுகை செய்ய போகிறோம். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை தேவன் வைத்திருக்கிறார். அதனால பாடுகளை குறித்து ஒரு நாளும் கலங்காதீங்க. ஆண்டவருக்காய் பாடு அனுபவிக்கிறதுக்கு பாக்கியவான்களா எண்ணப்பட்டபடினால் அப்போஸ்தலர்கள்லாம் தேவனுக்கு மகிமையை செலுத்தினாங்க. நாமும் கூட தேவன் நிமித்தமாய் வருகிற பாடுகளுக்கு நன்றியை சொல்லுவோம். தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். தேவன் அப்படியே நம்மை நடத்துவதாக. எங்கள் பிதாவாகிய தேவனே, இந்த நல்ல ஆண்டவரை காலை வேலைக்காய் நன்றி. அருமையான உங்களுடைய தாசன் மூலமாய் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. நேற்று எங்க வாழ்க்கை பாவத்துல அக்கிரமத்துலதான் நாங்க உழன்று கொண்டிருந்தோம் ஐயா. எங்களை தான் தூக்கி எடுத்து பசுத்தப்படுத்தி இன்றைக்கு பசுத்தவானாய் வைத்திருக்கிறீர். இதை குறித்து மேன்மை பாராட்ட எங்களில ஒன்றுமே இல்லையா. எல்லாம் உடைய கிருபை ஆண்டவரே. நாளைக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை எங்களுக்காய் வைத்திருக்கிறீர். அந்த எதிர்காலத்திற்கு எங்களையும் எங்களுடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆயத்தப்படுத்தும் ஒரு மகிமையான ஒரு எதிர்காலம் ஐயா. யாரும் அதை இழந்து விடாதபடி எல்லாரையும் நீர் ஆயத்தப்படுத்துவீராக. செய்தி கொடுக்கின்ற மகனை ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக. என்னெடுத்து பயன்படுத்துவீராக. வரங்கள் வல்லமைகளால் நிரப்புவீராக ஆண்டவரே. சுகமா இருந்து இந்த நாளில் ஐயா இருக்கிற ஒவ்வொருவரையும் தொட்டு சுகப்படுத்தும்படியாக கேட்டிருக்கிறேன். பலப்படுத்தும் இயேசுவின் மூலமா எங்கள் ஜெபங்களை இருக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பசுத்தாவியனுடைய அன்பின் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் நம் அனைவரோடு இருப்பதாக. ஆமென். துதி கனமாகி மயோமக்கே ஓ எல்லாமுமே ஓ எல்லாமுமே துதி கனமாகி மயோமக்கே ஓ இன்னும் நெருங்கி
சேர்வதே என் நாவல் பூ